வணக்கம் நண்பர்களே. நேத்து நைட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்து, நோட்டுல நான் பாட்டுக்கு அந்த ஐடியாவ எழுதிட்டு இருந்தேன். சரி அந்த ஐடியாவ மக்கள்ட்டயும் சொல்லலாம் அப்படின்ட்டு வீடியோவும் எடுத்திருந்தேன். ஆனா என்ன ஐடியாங்கிறத தான் நான் மறந்துட்டேன். இப்போ நான் நெறைய நோட்ல நெறைய விஷயங்கள் எழுதி வச்சிருப்பேன். ஸோ, இது என்ன எந்த நோட்ல எழுதுனேங்கிறது மறந்துட்டேன். ஸோ, அந்த ஐடியாவ உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாத போச்சு. சரி எடுத்த வீடியோ வேஸ்ட் ஆகக்கூடாதே அப்படின்னு போஸ்ட் பண்ணியாச்சு. சேம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் என்னன்னா, நேத்து நைட்டு என்னோட மாமா பையன் கூப்ட்டு என்ன சொன்னான்னா, "கல்யாணம்டா வந்துடுறா" அப்படின்னு சொன்னான். "எப்படா கல்யாணம்னு" சொன்னா, "நாளைக்குடா" அப்படின்னு சொல்லிட்டான். என்னடா திடீர்னு நேத்து நைட்டு கால் பண்ணி நாளைக்குடா கல்யாணம்னா லவ் மேரேஜ் போல. சரின்ட்டு நம்ம அன்னைக்கு போஸ்ட்டும் நம்ம பண்ண முடியாத போச்சு. என்னன்னா, இப்போ இன்னொரு சேனல் வச்சிருந்தேன். அதில வந்துட்டு ஷெட்யூல் பண்றதுக்கு நமக்கு டேட்டா காலியாயிருச்சு. ஸோ, காலையில நம்ம 5:30க்கே ஷெட்யூல் பண்ணிரணும். அதனால என்ன பண்ணோம்னா, சரி அப்படின்ட்டு நைட்டு 12 மணிக்கு மேல வந்துட்டு நெட்டு மறுபடியும் கிடைச்சிரும்ல அப்படின்ட்டு 12 மணிக்கு அலாரம் வச்சு படுத்து தூங்கியாச்சு. காலையில எந்திரிச்சோன்னா அம்மா பொரி வாங்கி வச்சிருந்தாங்க. பொரியில நம்மளுக்கு நார்மலா கடலை சாப்பிடுறத விட, பொரியில இருக்கிற கடலைய தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுறது, அது ஒரு தனி டேஸ்ட்டு தானே! அப்படின்னு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு. சாப்பாடுல என்னன்னா, கேமரா என்னன்ட்டு தெர்ல. மக்கர் பண்ணுது. லைட்டா சீக் ஆகுது பாருங்களேன். சரி, அத விடுங்கோ. சாப்பாட்ல உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வச்சிருந்தாங்க. சரி, புரோட்டீனான உணவு அண்டு உடம்புக்கு நல்லதில்ல அப்படின்ட்டு அடிச்சாடியாச்சு. சரி, மாமா பையனுக்கு கல்யாணமே, ட்ரெஸ் எடுக்கணுமே அப்படின்ட்டு இன்னைக்கு ஷாப்பிங் போனோம். இந்த அவுட்ஃபிட் எனக்கு ரொம்பவும் புடிச்சிருக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க மக்களே. இந்த அவுட்ஃபிட் தான் எடுத்தோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பேக்கரியில இந்த பஜ்ஜிக்கும் சட்னிக்கு செட் ஆகல. இருந்தாலும் வாங்கிட்டோமேன்னு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு பெருந்துறை கடைக்கு தேவையான பொருள் வாங்க கிளம்பியாச்சு.